14-year-old child with Marquis syndrome had also had heart problem. And the first time in India and probably in the world, the surgery was done successfully and the child is doing well. So this baby had mitral regurgitation, that means leaking of one of the heart valves, and also obstruction of the capillary. The heart, where the heart is pumping blood into the body, is obstructed. And the corrective surgery is done, and the child is doing well. We had so many challenges. First is upper airway obstruction. The airway is obstructed. When we give anesthesia, put a patient on ventilator, we have to be very careful. Second thing is they had cervical spine instability. So anytime it changes, it can cause spinal cord injury and quadriplegia. That means all the four limbs can get paralyzed. And the third thing, lung abnormality. They will have breathing problem, all those things. And this kind of child undergone successful heart surgery. And child is doing. Dr. Naveen will explain in Tamil. இது ஒரு 14 வயசு பெண் குழந்தை. ஸோ இந்த பாப்பாவுக்கு பிறப்பால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது உடம்புல. அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த ஹார்ட்டை வந்து பாதிச்சிருக்கு. ஸோ இந்த குழந்தைக்கு வந்து இந்த செஸ்ட் வால் டிஃபார்மிட்டி இருக்கும். அதுக்கு வந்து சர்விக்கல் இது வந்து கீழே எக்ஸ்ரேல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து பாகம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்கனால ஹார்ட் வந்து ரொம்ப வீங்கிடுச்சு. ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்குது இந்த குழந்தை. ஸோ நெக்ஸ்ட் ரைட். ஸோ இந்த குழந்தைக்கு வந்து ரெண்டு ப்ராப்ளம் ஹார்ட்டுக்குள்ள. ஒன்று வந்து ஒரு வேல்வ் லீக் ஆகுது, இன்னொன்று வந்து ஹார்ட்லேருந்து வெளியே போகிற பாதையில் வந்து அடைப்பிருக்கு. ஸோ நார்மலாக வந்து நம்ம ஹார்ட் வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட் டில்டடாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லா ஹார்ட்டில் இருக்க எல்லா பாகங்களும் நல்லபடியாக தெரியும். ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் வந்து டோட்டலாக டர்ன் ஆகி ஆல்மோஸ்ட் 360 டிகிரி டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து அந்த பாப்பாவோட ஆக்சுவல் ஹார்ட் பிக்சர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஹார்ட்ல உள்ள இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இந்த பாப்பாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மைட்ரல் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்வை மாற்றி அமைச்சிட்டு இந்த வெளியே போகிற பாதையை வந்து நாங்கள் சீரமைச்சு இப்போ பாப்பா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 3 months ஆகுது. ஷீ இஸ் டூயிங் குட். இந்த பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் வேல்வ் வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்வ் அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஷி ஹஸ் டு டேக் அ வேல்வ் தின்னர். அந்த மெடிசன்ஸ் வந்து லைஃப் லாங் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். Thank you.